அடையாண்ட மாவீரா வீழணும் அப்படின்னு நினைச்சவர் அன்புமணி அவர்கள். அதனால தான் அவருடைய மாவட்ட செயலரை அழைத்து இந்த படத்துக்கு யாரும் போகக்கூடாது என்று ஆணை பிறப்பித்தார். வைத்து பேனரை அகற்றினார் அப்படின்னு சொல்லிட்டு குமுதம் ரிப்போர்ட்டில் அபாடமாக பேசிக்கிட்டு இருக்கிறாரு கௌதமன் அவர்கள். உன் படத்தையெல்லாம் ப்ரொமோட் பண்ணவன் இந்த பாட்டாளி மக்கள் கட்சியை சேர்ந்த ஒன்றிய செயலராகக்கூடிய இந்த மாவை கனராஜி நானும் ஒருவன். ஒரு சின்ன உதாரணம் சொல்ல ஆசைப்பட்றேன். மோகன்ஜி அவர்களும் முதல்ல வன்னியருக்காக படம் எடுத்தேன் சொல்லிட்டு திரௌபதி எடுத்தார். அதன் பிறகு தொடர்ந்து படங்கள் வந்தது. அப்படி இருந்தும் கூட அதிகமாக பிஜேபி வாடை இருப்பதனால பாட்டாளி மக்கள் சில வன்னியர்கள் அப்படியே கொஞ்சம் சொல்லிட்டாங்க. சரி எங்கே ஒருத்தவரை போயிருக்க நல்லா அப்படின்னு சொல்லி விட்டாங்க. அப்புறம் திரௌபதி 2 படம் வந்தது. அந்த திரௌபதி 2 படம் முதல் நாளில் டேக் அப் ஆகிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டது. 2வது நாள் 3வது நாள் வந்து மோகன்ஜி வந்து பகிரங்கமாக மறைமுகமாக மன்னிப்பு கேட்குறார். எப்படின்னா, நான் உங்களை நம்பி தான் வந்தேன், நீங்கள் தான் தூக்கி விடணும், என்னை தூக்கி விடுவதும் கீழ்த்தள்ளுவதும் உங்கள் கையில் தான் இருக்குது, இந்த படத்தை உங்கள் கையில் ஒப்படைச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அதிகமாக வாடையாக இருக்கக்கூடிய பிஜேபி பார்த்து சொல்ல. பிஜேபி தலைவர்கள் என்னதான் படத்தை பார்த்தாலும் அதோட தொண்டர்கள் மோகன்ஜியை தூக்கி வச்சுக்கிறான்ல. பாட்டாளி மக்கள் கட்சி வன்னியன் நாங்கள் கொண்டாடிய பிறகுதான் அதன் பிறகு ஒவ்வொரு வன்னியனும் திமுகவும் சரி அதிமுகவும் சரி யாராக இருந்தாலும் மோகன்ஜியை தாக்கி பிடித்தார்கள். அந்த திரௌபதி 2 படம் ஒரு நாள் 2 நாளில் எடுக்க வேண்டிய படத்தை 2 வாரம் வெற்றிகரமாக ஓட வைத்தார்கள் இந்த வன்னிய பெருங்குடி மக்கள். அப்போது அந்த மோகன்ஜிக்கும் உனக்கும் சேர்த்து சொல்கிறேன், நீயும் வந்து தமிழர் சமாதி வந்து ஆசைப்பட்றேன், கலையப்புறமாக வந்து ஆசைப்பட்றேன், தமிழ் தேசியம் பேசினால் சீமான் மாதிரி நாமளும் இயக்குநராக இருக்கிறதும் அவரை மாதிரி நாமளும் வந்துடலான்னு பேசுகிறேன். அதெல்லாம் ஆகாது. உங்களுடைய படைவிடம் படத்தில் கம்யூனிஸ்ட் சித்தாந்தத்தை பற்றி உங்கள் அப்பா இப்படிலாம் இருந்தார், இப்படிலாம் நன்மை செஞ்சார், அதை பார்த்து நானும் வந்தேன் என்ற மாதிரி குருவை காமிச்சிருப்பேன். அது உண்மைதான். அப்படி இருந்தாலும் அந்த கம்யூனிஸ்ட் சேர்ந்த ஒன்றிற்குள்ளி எவனும் உன் படத்தை பார்த்து உன்னை பாராட்டலை. அதில் நடித்த சமுத்திரக்கணி கூட உன் படத்தை இங்கே ப்ரொமோட் பண்ணல, அதை பற்றி பேசலை. ஏதோ நீ கூப்பிட்ற டைரக்டர் அப்படி சொல்லி வந்து நடிச்சிட தவிர அதை கிளிப்பு எங்கேயாவது ஒரு இடத்துல சமுத்திரக்கணி பேசியிருப்பாரா? இந்த மாதிரி ஒரு படத்தில் நினச்சேன் அருமையான இருக்குதுன்னு பேசியிருப்பாரா? இல்லை. ஏன் சொல்லுவேன்னா, பொய்யா இருக்காத, நீ போலி. இப்போ தெரியும். இனி வரும் படங்களில் நீ எடுத்தா ஓடி நீ நினைக்கிற, நீ தமிழ் தேசியம் பேசுவதனாலும் தமிழ் சித்தாந்தம் பேசுவதனாலும் உன்னை எல்லா மக்களும் ஏற்றுக்கொள்வார்கள் என்று நினைக்கிறியா? நீ கிடையவே கிடையாது. இந்த மண்ணில் பிறந்து வளர்ந்து மண்ணுக்காகவும் மக்களுக்கு உழைத்த ஒட்டுமொத்த பொன்னர்களையும் இந்த திராவிட திருடு கும்பல் சாதிய முதிரை வச்சுட்டு இருக்கு. அவர்கள் ஆள்வதற்காக கயிறு கட்டி நாய் மாதிரி வச்சுட்டாங்க தவிர நம்ம ஆளணும் என்பதற்காக அவங்க வச்சுக்கிட்டே இல்லை. அதனால் நீயும் அந்த மாதிரி வன்னியர்கள், நீயும் ஒருவன். நாங்கள் இந்த கட்சியில் இருந்து தான் அன்புமணி அவர்களுடைய பின்னாடி இருப்பதனால்தான் உன் படத்தை நாங்கள் வந்து பார்த்தோம். நான் பார்த்துருக்க மாட்டோம். ஆனால் எதுக்காக சொன்னேன்னு தெரில, விளம்பரத்துக்காக சொன்னேன்னு தெரில. நான் இப்பயும் சொல்கிறேன், நீ சொன்ன பார்த்தியா அந்த சமூக மக்களை காலம் பதில் சொல்லும், திருப்பி சொல்லுவோன்னு. அதனால் நானும் சொல்கிறேன், எங்கள் தம்பிகள், எங்களுடைய அக்காமார்கள், நாங்கள் தான் உங்கள் படத்தை ப்ரொமோட் பண்ணோம், வேறு எவனும் பண்ணியதில்லை. அதே காலத்தும் பதில் உங்களுக்கு திருப்பி சொல்லும். நன்றி கௌதமன் அவர்களே.